கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அவங்கள உண்மையாலுமே மனசார இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதோ ஒரு ஓரத்துல இருந்ததுங்களா? நாங்க 2 பேரும் மியூசிக் காலேஜ் தான் படிச்சோம். ஆ. அப்ப படிச்சப்ப எனக்கு இவங்க டீச்சிங் ஈவினிங் காலேஜ் டீச்சரா இருந்தாங்க. ஆ நானு எனக்கு அந்த மாரி தாட்டே இல்ல. ஆ. அப்ப நான் நல்லா பாடுவேன் நான் ஓரளவுக்கு பாடுவேன் நான் ஸ்டூடெண்ட்ல. அப்ப ராஜேஸ்வரி மேம் தான் பிரின்சிபலா இருந்தாங்க. அப்ப ஒரு பையன் இளையராஜான்னு நல்லா பாடுறான் டேய் அவன் யாருன்னு பாரு. வாய்ஸ் நல்லா இருக்கு. அவன் என்னன்னு பாருன்னு சொல்லி தான் அப்புறம் வந்தாங்க ஒரு நாள் கிளாஸ்க்கு. இப்போ வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட் வழி நடத்துவோம். ஓகே. சொல்லிக் ஆனா நீங்க கொடுக்கறது. வயசு வித்தியாசத்துல நீங்க தான் எல்டரா? அவருங்களா? அவர் தான் மூத்தவர். நான் மூத்த ஓகே. நான் அவர் டெக்னிக்கல் 77 நான் முடிச்சுட்டேன் 80. 80. அப்போ வரும்போது தான் அவங்க வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது நல்லா அப்ப நான் நல்லா பாடுவேன். அப்போ தான் பார்த்தோன்னே, நல்லா பாடுறான்னு சொன்னோனே, இவங்க போய் டீச்சிங் வந்தாங்க. எனக்கு ஒரு நாளும் அந்த மாரி தாட் இல்ல. அவங்கள குருவா தான் நெனச்சிருந்தேன். ம். அவர் கண்ணப்பன் தான் கூட இருந்தவரு. "ஏன் ராஜா நீ அவங்க மேடத்த நீ லவ் ஏன்னா கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணி. கூட்டிட்டு போறீங்க, வரீங்க." நெறைய அலைவேன். வாய்ப்பு தேடி அலைவேன். எப்படியாவது பாட வைக்கணும், பாட வைக்கணும். நல்ல குரலாச்சுங்களா? அவங்க வீட்டு சைடு யாருமே இதில இன்வால்வ்மென்ட் இல்ல. ம். நல்ல வாய்ஸா இருக்கு. வெளிய கொண்டு போணும் தான் நெறைய வாய்ப்பு தேடி அலைவேன். அப்பதான் சப்தஸ்வரம் அந்த மாரிலாம் போனோமா, அப்ப நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். அவங்க அவங்க உயரம் என்ன? அவங்க என்ன ரேஞ்சில இருக்காங்க? உயரம்னா இந்த உயரம் இல்ல. இல்ல. அவங்க என்ன ரேஞ்சு நம்மலாம் சாதாரண சாதாரண அப்படிலாம் நினைக்காத இளையராஜா அப்படின்னாரு. அப்ப அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. இவங்க என்னை தேடுவாங்க. எங்க காலேஜ்ல காணோம். அப்ப ரெகுலர் காலேஜ் திருப்பி ஜாயின் பண்ணிட்டேன். ரெகுலர் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்காகவேவா? இல்ல அவரு அவரு மேடம் இவங்களுக்கு ராஜேஸ்வரி சொல்லிக் மேடம். கொடுத்தப்போ அப்ப மேம் சொன்னாங்க, நல்லா பாடுறாங்க. ஈவினிங் காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் பெஸ்ட்டா பாடுறாங்களோ அவங்க ஏஜ் இது அப்போ வயது வரம்பு உண்டு. ம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட அவங்களுக்கு நம்ம ஒரு சீட்டு கொடுப்போம். ஏன்னா பாவம் ரொம்ப ஆர்வமா கத்துனா இவரு அப்புறம் இன்னொரு ஒரு 2, 3 ஸ்டூடெண்ட்டை வந்து நானு ரெகுலர் காலேஜ்ல மாத்தினோம். ம். ஈவினிங் காலேஜ்ல இருந்து ரெகுலர் வரட்டும். ஏன்னா பாவம் இதுக்காகவே வந்திருக்காங்க. வேல்முருகன்லாம் எனக்கு சீனியர் தான். நானா வச்சுக்கிட்ட. நாங்க எல்லாம் ஒண்ணா தான் ஆமா. டிஸ்கஸ் எனக்கு பண்ணுவோம். வேல்முருகன் தம்பி ஜூனியர், இவருக்கு சீனியர். அவர் செகண்ட் இயர் படிக்கும், நான் ஃபர்ஸ்ட் இயர். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பாடுவோம். பட் அவர் அந்த லைன்ல போயிட்டாரு. நானு அப்படியே இதாயிட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில தான் அப்படியே இவங்க ரெகுலர் சேர்ந்தேன். இவங்கள பார்க்க எனக்கு கூச்சமா இருக்கும் அப்ப. க்ளோஸா இருந்தோம். இது மாரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு மாரி தாட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இவர்கிட்ட என்னன்னா எனக்கு தாழ்வு மனம் பொய் பண்ணுவேன். பொய் பேச தெரியாது. பொய் இது வரைக்கும் அவர் வந்து பொய் பேச தெரியல. அதே மாதிரி ரொம்ப நேர்மைன்னு சொல்லலாம். நேர்மையான ஒரு மனிதர். நல்லா பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அந்த நேர்மையும் ஒழுக்கத்தையும் நம்ம எப்பவும் சம்பாதிக்க முடியாதுல்ல. எனக்கு அது சொல்ல தெரியல. அதனால இவங்க ஆள காணோம்னு தேடுனாங்க. எனக்கு அதுலேருந்தே ஒரு டிஸ்டர்பாவே இருந்துச்சுங்க. சரி அப்புறம் தான் என்ன பிரச்சனை? ஏன் ராஜா பார்க்க வர மாட்றாரு? இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டு அப்படி இப்படியே இருந்து தான் நாங்க சொல்லிக்கவே கிடையாது. நெறைய அப்படியே ரெக்கார்டிங் கிளம்பி போவோம். போனது அப்படியே தான். போவோம். நான் ஏழ்மை ரொம்ப அம்மா கிடையாது. அதனால இவங்களுக்கு அது ஒரு மெயினா அவங்க இறக்கப்பட்டு தான் பண்ணது. அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இல்ல. கஷ்டப்படுறேன். எங்க வீட்லலாம் வந்து பார்த்தாங்க. ஒரு கோயிலுக்குலாம் வந்து. அப்ப பையன் நல்ல பையனா இருக்காப்ல. நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வழி நடத்துறாரு அப்படிங்கிற மாரி அதுல ஒரு அப்ப பண்ண தப்பு தான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்ப அது ஏன்டா அந்த முடிவு எடுத்தோன்ட்டு. அப்படி ஃபீல் பண்றாரு. இல்ல மேடம். இப்ப ஒரு மன நிறைவா இருக்கு. இவரு இந்த அளவுக்கு ஒரு பாட்டு வெளிய கொண்டு வந்துட்டோம். அது ஒரு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். நீங்க ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டபோது உங்களுக்கு உண்மையா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்ததா? இல்ல கொஞ்சம் பயமா இருந்ததா? பயம்னா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவங்க வசதி. ம். பட் குரலுக்கு அடிமை வேற. பயங்கர வாய்ஸு. இவங்க வந்து நம்மள வந்து விரும்புறது எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நமக்கு அந்த அந்த ஒரு உருவமும் இல்ல. இது சிம்பிளா இருக்கிறோம். நம்ம வந்து அவங்க ரேஞ்சு வேற, நம்ம ரேஞ்சு வேற. அப்படிதான் நான் தாழ்வு மனப்பான்மையா இருப்பேன். ம். அப்பலாம் இப்படி தான் இருப்பேன். லீனா இருப்பேன். ஆ. அப்ப யோசிப்பேன். இவங்களுக்கு நமக்கு தகுதியே கிடையாது மாரி. அப்ப பயங்கர ஹேப்பி ஆனா. உள்ள ஆனா பயங்கர என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான். சப்போஸ் இவங்க வந்து சொல்லாம விட்டுருந்தாங்க. இவங்க வேற ஏதாவது வீட்ல பாக்குற பையனெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க சங்கடம்லாம் பட்டுருக்க ஆஹா மாட்டீங்களா? இல்ல ஆனா வந்திருக்காரு. பயங்கர ஃபீல் தான். எனக்கு இல்ல ஆனா அப்படி வந்திருக்க மாட்டாரு. ம். நான் போய் உள்ளுக்குள்ள இருந்திருக்கோம். அத சொல்லலாமா வேணாமான்னு அப்படியே போயிட்டு இருப்பாரு. நீங்களும் அக்காவும் சேர்ந்து எனக்கு ஒரு டூயட் பாட்டு பாட முடியுங்களா எங்களுக்காக? கானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆதானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி பூக்கோளம் போட அந்த நாராரு என்ன ராரா
பாருங்க பாட்டு இப்ப எடுங்க. passing தான். இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு ஒரு பாட்டு ஆமா பாடி காட்டணும். இதுதான் இவரோட இல்ல நிறைய இதுதான். பாட்டு பாடுவேன், பார்த்து தான் பாடுவேன். பாட்டு கூட பாடுங்க 2 பேரும். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன், விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே ஓ, உன்னை சேர்ந்திடாமல் வாழும் இந்த அன்பிலே ஓ. லா 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 லா. லா 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 லா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாம். Thanks, ma'am. நீங்க அக்காவை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல தோன்ற ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன? அந்த மாதிரி ஒரு இல்ல, பாட்டு இல்ல. பாடலாம். இல்ல நிறைய இருக்கு. இல்ல கிடையாது. என்னடா சரி நீங்க நினைச்சலாம் அண்ணனை நினைச்சு ஒரு பாட்டு பாருங்க. இல்ல அது செவ்வந்தி பூ எடுத்துன்ற ஒரு பாட்டு. அது என்னோட இவர் பாக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் அந்த பாட்டை பாடிட்டு இருப்பேன். ஆனா அப்புறம் இவர் பார்த்துட்டு இதுதான் லவ் எல்லாம் எங்களுக்குள்ள இல்லையே. ஒரு ஒரு பெரிய உணர்வு, உணர்ச்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அப்போ வந்து இந்த இந்த தோழா தோழா தோள் கொடு தோழா அந்த மாதிரி பாடல்கள் நினைச்சிருப்பேன். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தாட் எதுவுமே இல்ல. சின்ன வயசும் கிடையாது. 17, 18 வயசுல தான் அது ஒரு பெரிய ஒரு மாதிரி லவ்வா இருந்திருக்கும். மெச்சூரிட்டா இருந்தனால இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பண்ணலாம்? ஏன்னா இவருக்கு ஒரு ஊன்றுகோலா தான் நான் வந்தேன். வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை பார்த்தவர். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஊரெல்லாம் உன் பாட்டு தான். இவர் பாடுவார் நல்லா இருக்கும். எனக்கு இவரோட குரல் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன், இளையராஜா நீங்க கிளாசிக்கல் படிக்காமலே இவ்ளோ அழகா பாடுறீங்க. இன்னும் நீங்க அதில கத்துக்கிட்டீங்க. அப்பதான் அந்த ஈவினிங் காலேஜ் வந்து இங்க வந்தது. அப்போ வந்து அந்த பாட்டு ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. ஏன்னா இவர் வந்து ஒரு பயந்துகிட்டே இருந்திருப்பார் போல. ஆனா நான் இவர் நல்லா விரும்பினேன். உன்னோட நான் ஃபுல்லா வந்துட்டேன்னா நான் ரொம்ப ஹாப்பி தானேன்னும் போது எனக்கு அந்த பாட்டு அவருக்கு இவருக்கு என்னன்னா இவர் சும்மா சொல்றாரு. அதிகாலை நேர கனவில் உன்னை பார்த்தேன். அந்த பாட்டு என்ன பார்த்தாலே இவர் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ. எங்களுக்குள்ளே ஒரு இது ஒரு ஏதோ ஒரு இருக்கு. பட் அத நாங்க வெளிப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் ஜாதகம்லாம் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குறோம். என்னப்பா நம்ம இவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஜாதகம் பார்க்கலாமான்னா, ஒரு இடத்துல சொன்னாங்க, "நீங்க வந்து 7 பிறவி கணவன் மனைவியா வாழ்ந்தீங்க. 4 பிறவி. இது 5வது பிறவி." அட பாவிகளா! 5வது பிறவி நீதானா? அப்படிலாம் ரொம்ப ஜாலியா வாழ்ந்தோம். வறுமையிலயும் எங்களுக்குள்ள ஒரு எந்த பொறாம குணமும் எதுவும் கிடையாது. நான் மட்டும் தான் என்னடா 2 பேரும் வந்த சினிமா ஃபீல்ட்லயோ இல்ல ஏதோ ஒண்ணு பாட்டுல சாதிக்கணும்ன்ட்டு நம்ம மட்டும் போறோம். மனசு கஷ்டப்படுமா? அதனால சின்ன பிரச்சனைகள் வேற எதுக்கா வந்தா கூட, "நீ அதனால தானே இப்படி பேசுற?" அப்படின்னா, "ச்சீ இல்லப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. நான் அப்படி இல்ல" அப்படிம்பாரு. ஸோ நெறைய விட்டு குடுத்தல் நெறைய நான் பேசினா கூட அவர் வந்து விட்டு குடுத்து போவாரு. மத்தபடி சண்டை அடிதடிலாம் நெறைய வரும். அதெல்லாம் வந்து வாய்ப்பு நெறைய. அதெல்லாம் அடிச்சுக்குவேன். நீங்க நான் தான் அடிப்பீங்களா? அடிப்பேன். வாங்கிப்பாரு. நான் பார்த்தாலே தெரியும். பாவம். இப்ப பாரேன் பாரு. என்ன பாரேன்? என்ன நான் ரொம்ப தான் சொல்றீங்களா, நான் ஊர்ல தண்ணி குழாய்கிட்ட போய் நின்னாலே ஒரு 2 அடி தள்ளி தான் நிப்பாங்க. பெண் அடிமை அதெல்லாம் சும்மா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இல்ல. மத்தவங்களுக்கு இருந்திருக்கலாம். என்ன அப்படி என்னோட கணவர் கொடுமைப்படுத்துறார். நான் தான் கொடுமைப்படுத்துவேன். என்னோட அப்பாவ படுத்தினேன், அண்ணன படுத்தினேன், அக்கா வீட்டுக்காரங்கள எல்லாமே எனக்கு அப்பா மாரி தான் அக்கா வீட்டுக்காரங்க. ஸோ அந்த மாரிலாம் நெறைய பண்ணுவேன். அதே மாரி இவரு என் குழந்தைங்க. நான் சொல்றது ஆனா என்னோட வாழ்க்கையில என்னன்னா, நான் சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்லது இருக்கும். "அப்பா இத பண்ணுப்பா. இது நல்லா இருக்கும்ப்பா. அண்ணா இத பண்ணேன். ஏங்க இப்படி பண்ணுங்கன்னு." அத மீறி போனா தான் கோவம் அதிகமா வரும். நான் சொல்றேன் அத செய்ய மாட்டீங்களே. ஆனாலும் அதுல மீறி போனாங்கன்னா அடிபட்டு வந்து விழுவாங்க. ஐயோ! ஆமா சொல் பேச்சு கேட்காது. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான அடிமைத்தனம் தான். உங்களோட ஒரு பாட்டு அவங்க வந்து நான் சுட சொல்லிட்டாங்க இந்த பாட்டு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள பார்த்து நீங்க முணுமுணுக்கிற அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி. வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டா நேசத்திலே என் மனச தைச்சு போட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது, தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது, வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்திலே என் மனச தச்சு புட்டா. இல்ல இது கூட இப்ப சும்மா நீங்க கேட்டதுனால பாடுறேன். ஏதோ ஒண்ணு பாடுறது அதான். இப்போ நீங்க ரீசெண்டா பாடின பாட்டு வேற பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லுங்க. அண்ட் அந்த படத்துக்காக பாடின அந்த எல்லாமே அத பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு நாளு நம்ப ஷாம் சிஎஸ் சார். அதுக்கு முன்னாடி நான் அந்த அரண்மனை 4ல ஜோஜோ சாங்கு, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒய்யாரம், 1947ல வந்து எங்கனமிட்ட கோட்டிக்கார் பேல,
குட் நைட்ல அருக்காணி அங்கம்மா இந்த மாதிரி நல்ல ஹிட் சாங் தான். ஆனால் சத்யா நான் சார் பாடுனது தான் தெரியாது. அதேமாதிரி சத்யா நான் சத்யா சாரோடதுல கேங்கர்ஸ்னு ஒரு படத்துல வந்து குப்பம் பஞ்சாதி குருவம்மான்ட்டுன்னு ஒரு நல்ல ஹிட் அதெல்லாம். ஆனால் அது நான் மீனாட்சி இளையராஜான்னு யாரோ ஒருத்தவங்க பாடுறாங்க. அவங்க வேற ஏதோ மாநிலமா இருக்கலாம், இல்லை எந்த ஊர்னே தெரியாது. அப்படிதான் போகும். நானும் யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து ஷாம் சிஎஸ் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து ஒரு ஒரு ட்ரீஷர் ஒன்று வெளியிட போகிறோம், ஒரு படம் ஒன்று, அதுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ப்ரொமோக்காக ஒரு 2 வரி பாடி தரீங்களா அப்படின்னு. சரிங்க சார் வரேன் சார் அப்படின்ட்டு நான் போனோம். அப்போ அவர் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து நாட்டுப்புற பாடல் பாடுறவங்க உங்கள் பாட்டெல்லாம் நான் கேட்டேன், உங்கள் வாய்ஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. நீங்களாம் ஏதாவது ஒரு 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 சாதாரண ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் வந்து திடீர்னு கீழே தடுக்கி விழுந்துட்டான், அதுக்கு என்ன மாதிரி போட்டு பாடுவீங்களோ நீங்கள் பண்ணுங்கம்மா. அது வந்து ஒரு ஆலமரம் கீழே வந்துச்சுன்ற மாதிரி அப்போ ட்ரீசரில் பாடி கொடுத்தேன். ஆலேயோ ஆலேயோ ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க. ஒரு நாள் மழை வரும். சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அவங்க அதை கேட்டுட்டு டைரக்டர் சார் எல்லாமே இவங்க குரல் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு கொடுப்போமே. அவர் கேட்டார் என்னென்ன பாடலாம் பாடிருக்கீங்கன்னா, இந்த பாட்டெலாம் நீங்கள் பாடுந்தா நீங்கள் பாடுந்தா. ஆமாங்க சார் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி சமுத்திரகனி சார் வந்திருக்காங்க, ஸ்கூல் பஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம், அது டூப்ளிகேட் நேம் என்னன்னு தெரில, அந்த ஒரு படம் ஒன்று பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து கீழே விழுற மாதிரி அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங் ஒன்று எழுதி பாட முடியுமான்னார். சரிங்க சார், ஒப்பாரி தானே, குழந்தை வந்து விழுந்துட்டா அதை வச்சு நம்ம பண்ணணும். இப்போ பண்ணால் அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்கன்னு, நம்ம காலேஜில் லெக்சரராக இருக்கேண்ணா அப்படின்னு. சரி ரொம்ப சந்தோஷமானா அது 2வது அந்த ஸ்டுடியோவில் எனக்கு 2வது வாய்ப்பு. 3வது பார்த்துட்டு ஷாம் சார் வந்து அக்கா ரெக்கார்டிங் இருக்கு வரீங்களா? சரிங்க சார் வரேன் சார் அப்படின்ட்டு அப்புறம் போனோம். போனோடனே இது வந்து ஒரு ஜெயம் ரவி சாரோட படம், பெரிய இதுக்கா நீங்கள் பாடியிருக்கீங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்களுக்கு டேலண்ட் எனக்கு தெரியும்க்கா. அவரு சார் வந்து காரை விட்டு இறங்குறாரு, தலைமைச் செயலகம் போட்டிருக்காங்க, அப்படியே உள்ளே நடந்து வர்றாரு. வெறும் விஷுவல் மட்டும்தான், அதுக்கான இன்னும் பேக்ரவுண்டில் சும்மா அவர் ஏதோ கீபோர்டில் வச்சுருக்கார் சார். அப்புறம் வந்து இவர் நடந்து வராரு. சரிங்க சார் என்ன சார் பாட்டு? பாட்டு நீங்கள் தாங்க எழுத போகிறீங்க. ஐயோ சார் நானா, எனக்கு பயமாக இருக்குது சார். பயம்னு சொல்லலை, பெரிய பேனரு, பெரிய ஹீரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதா சார்னா. நானே சொல்லுவேன், இந்த குழந்தைய வளர்க்கணும்னா இந்த மாதிரி வளரணும்டா. அவர் அந்த அளவுக்கு நடிக்கிற படங்கள் வச்சா உண்மையான அவங்க நேரம் நம்ம பழகலை. அவர் எடுக்கிற கேரக்டர் இருக்கட்டும், அவரோட ப்ரெசன்டேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மாதிரி கௌரவமான. ஸோ அவரோட படம்னும் போது எனக்கு ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த சீனு சார் சொல்கிறாரு, அம்மா இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு பள்ளி ஒரு சரணம் மட்டும்தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன போர்ஷன் தாம்மா அப்படின்னு சொல்லி சார் இறங்கி நடந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ அவர் வராரு, ஒரு கீழே விழுந்த மனிதன், ஏன்னா நாங்கள் நிறைய விழுந்திருக்கோம்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி இருந்தவங்க எல்லாருமே அவரை கைவிட்டுட்டாங்கம்மா. இப்போ தனி மனுஷா நிற்கிறாரு, முதுகில் நிறைய பேர் குத்துனாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஃபுல் கதையை சொன்னால் நான் பயந்துருவோன்னு நினச்சாரா என்னன்னு தெரில, முதுகில் குத்துற மாதிரி ஒரு ஒரு படமா இந்த கலெக்ஷனை பிறகு தான் அது சீன் இப்போ வந்து மாறி இருக்குது. ஆனால் எனக்கு காட்டும்போது அவர் இப்படி உட்காந்துருக்கும் போது அந்த ராசாதி ராசா என் குலங்காக்க நேசா தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம், நீ நீ வருத்தப்படாத சாமி, நீ தான் இந்த ஊருக்கு சிங்கம், நீ ஏன் தளர்ந்து உட்காந்துருக்குற அப்படின்னு. அந்த அந்த கண்கள் அவரோட ரவி சாரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருந்தது. என் பையன் மாதிரியே இருந்தது எனக்கு அதில் பார்க்கும்போது. என்ன அப்படின்னா அப்புறம் அந்த வரிகள் எழுதினேன், சார் இது நல்லா இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக முடிச்சிடுறீங்களா? ஒரு நாள் டைம் தரேன், எத்தனை நாள் எடுத்துப்பீங்கன்னா? எனக்கு ஒரு நாள் போதும் சார், நான் பண்ணி கொடுத்தேன் சார், ஒரு 2 நாள் டைம். ஏன்னா அப்போல்லாம் எக்ஸாம் டியூட்டி போயிட்டுருக்கு, எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு சார் காலேஜில்னா. சரிக்கா 2 நாள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் பால்கனி தான், ஏன்னா இதுங்களோடலாம் எழுதவே முடியாது. பார்த்தா ஆளாளுக்கு பேனா பென்சில் எடுக்கிறாங்க, நான் ஒரு வரி எழுதுறேன், நீ ஒரு இவரெல்லாம் எழுத ஆரம்பித்தார். இதை போடு அதை போடு, இருங்க நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க நான் போட்டுட்டு கொடுக்குறேன். ஆனால் நிறைய கரெக்ஷன் பண்ணுவார். சில விஷயங்கள்லாம் கேட்காத மாதிரி தான் இருப்பேன், ஆனால் அதுக்குள்ளே நான் யோசிச்சு பார்ப்பேன், அவர் சொல்கிறது கரெக்ட், நம்ம அதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் தெரிஞ்ச பொண்ணு. ஸோ தமிழ் கொண்டு போவோமே, நிறைய வார்த்தைகள்லாம் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்க்கும்போது அப்போ இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வரிகள் எழுதி அமுச்சு விட்டோம். எந்த கரெக்ஷனுமே இல்லை.
அவர் உடனே சொன்னார், பின்னி இருக்கீங்க தெரியுமா, சூப்பராக இருக்குது, வந்து பாடிடுறீங்களா? சரிங்க சார்ன்ட்டு போயிட்டு உட்காந்து பாடினோம். நான், சவுண்ட் இன்ஜினியர் தம்பி, ஷாம் சார், இவர் வெளியிலேருந்து போய் பாடி முடித்த பிறகு அதோட விஷுவலில் போட்டு பார்த்துட்டு, பயங்கரமாக வந்திருக்கு பாட்டு, ரொம்ப செம்மையாக இருக்குது, சரணம் வாய்ப்பே இல்லை, பல்லவி கூட கொஞ்சம் கேட்ட வரிகளாக இருக்குது, சரணத்துக்கு இதுவே இல்லை, நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா, நல்லா டேரக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட 2 நாள் சொன்னேன். நான் ஒரு நாள்ல எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்ததுனால என்னால் பெருசாக வீட்டில் வேலையும் பார்க்கணும், காலேஜ் ஒர்க்கு மற்றது எல்லாமே பார்க்கணுன்றதுனால ஒரு நாள் 1 1/2 நாளே எழுதி கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்து பாடியும் கொடுத்தோம். டைரக்டர் சார்கிட்டேருந்து ஃபோன் பண்ணி, ரவி சார் திடீர்னு நான் ரவி மோகன் பேசுகிறேன், ஜெயம் ரவி மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்பர் எனக்கு நான் நினச்சேன் யாரோ, நான் அந்த தெரிஞ்சுட்டு தான் யாரோ பசங்க கலாய்க்கிறாங்க போது, வாய்ஸ் அவரோட வாய்ஸு. அப்புறம் சார் வணக்கம் சார், ஒரு சாட்டர்டே போனேன் 2 3 வாரத்துக்கு முன்னாடி தான். வணக்கம் சார், எப்போ வேணாலும் இங்கே பேசுங்க சார், நான் சண்டே தான் சார் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். பிறகு ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஐயப்பன் மாலை போட்டுருந்தது. அப்போ சொன்னார், எனக்கு என்னோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, நீ தளராத தங்கம், நீ தனி காட்சி, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க சார், என் தம்பியாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எந்த வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லா மனைவி மக்களும் சந்தோஷமாக இருக்கிற வயசு சார் இது, நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, ஆனாலும் நான் உங்களுக்கு அட்வைஸும் சொல்ல முடியல, நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், வருத்தப்படாதீங்க சார், காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தளராத இருப்பீங்கன்னா, அந்த வரிகளெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததும்மா, நீங்கள் நிறைய திறமை உங்களுக்கு, நீங்கள் என்னென்ன பாட்டு பாடிருக்கீங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன், இந்த படம் அப்படிலாம் அதெல்லாம் நீங்கள் பாடினது தானா? ஆமாங்க சார், நான் காலேஜ் ஒர்க்குன்னு போகிறதுனால என்னை ப்ரொமோ பண்ணிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு எனக்கும் கிடைக்கல, நானும் அதை ஏற்படுத்திக்கல. ஸோ அதனால் சொன்ன பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப்போ, நீங்கள் தனிப்பட்ட நான் உங்களுக்கு ஒரு சகோதரனா நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்பு கேளுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், பாட்டு எப்படி சார் இருந்ததுன்னா, ரொம்ப அருமையாக இருந்ததுமா, ரொம்ப அருமையாக இருந்ததுமா, என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ அழகான படைப்புமா அது, வரிகள்லாம் வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார்னா, அதுக்கப்புறம் நான் என்னோட படங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நிறைய படங்கள் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஏதாவது படம் எடுத்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பாராட்டுக்கு உட்பட்ட அந்த ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க பாடாமட்டா எப்படி? கண்டிப்பா. ராசாதி ராசாய கொலங்கா கொனேசா, தளராத தங்கம் நீ தனி காட்டு சிங்கம், ஆகாச நிலவே அரசமர கொழுந்தே, கத்தாழ முல்லே கருதாத சொல்லே, அசையாத ஆலமரம் அடியோடு சாயும், அசபோட்டு கிடந்த அநியாயக்காரே, தீராத காயங்கள் நோயாகுமோ, காயாத கண்ணீர் கரை சேருமோ, நெஞ்சமே அஞ்சுமோ வஞ்சத்திலே, ரத்தமே சிந்துமோ யுத்தத்திலே, நெஞ்சமே அஞ்சுமோ வஞ்சத்திலே, ரத்தமே சிந்துமோ யுத்தத்திலே, கொலங்காக்கும் சாமியும் குருடாகி போனதும், போராடும் மண்ணிலே வாடாத மதியே, ரதமேறும் மதையான பொடி படர படையதிர, கரம் நீட்டி வரம் காட்டும் கடையானியே, ரதமேறும் மதையான பொடி படர படையதிர, கரம் நீட்டி வரம் காட்டும் கடையானியே. உள்ள போலாமா? இல்ல ஓகே, இதை போதும். ஆக்சுவலா இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, இவங்களை நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லி வரும்போது, நார்மலாக நம்ம இன்டர்வியூ எடுத்த சிங்கர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நம்மள மாதிரி இருக்காங்க, மிடில் கிளாஸா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட குடியிருப்பாகட்டும், அவங்க தோரணை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மிடுக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீங்க பாக்குறதுக்கு எங்க வீட்டுல எனக்கு ஒரு சித்தி மாதிரி அந்த மாதிரி இருக்கீங்க. வீடுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாவும் எளிமையாவும் இருக்கு. தேங்க்யூ உங்களோட நேரத்துக்கும், அண்ணன் நீங்க வந்து எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இவங்களுக்காக பாடினதுக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூக்கு நாங்க கூப்பிடும்போது அக்கா வந்து அட்டன் பண்ணி இருங்க சார் ஒரு இன்டர்வியூல இருக்காரு அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவாங்க. என் ஜோஜோ பாட்டு எங்களுக்காக. நித்தம் புது தேசம் அழைக்குதே, தங்கமே கண்ணுரங்கு, புத்தம் புது நேசம் தழைக்குதே, வைரமே கண்ணுரங்கு, குத்தங்குறையில்லா என் அழகே, ரத்தினமே கண்ணுரங்கு, பத்தமட பாயில் பொன்னெழிலே, பத்திரமாய் கண்ணுரங்கு,
ஜோ 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 மைவிழியே ஜோ 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 மான்விழியே ஜோ 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 வான்மழையே ஜோ 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 ஜோ